ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி விலாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தியை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. மணி என்ன தெரியுமா, 3:30 ஆயிடுச்சு. நான் இப்போ தான் வெளியில் போயிட்டு இந்த தட்டை சீடை இந்த ஐட்டத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு வரேன். அதுக்குள்ளே எங்கள் அம்மா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பின்னாடி தெரியுதோ முறுக்கு, வீட்டில் பண்ண முறுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. எல்லாமே நாங்கள் என்னது ஃபுல்லாக நான்வெஜிடேரியன் அதெல்லாம் பண்ணனால என் காலையில் எழுந்திரிச்சு வீடு கூட்டி தொடச்சி கிடச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸோ அதனால நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. முறுக்கு பார்த்திங்கன்னா என்ன ரெசிபிமா, என்னெல்லாம்? அதான் அரிசி மாவு 2 கிளாஸு, பொட்டுக்கடலை 1/2 கிளாஸு, எள்ளு, வெண்ணெய், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்புறம் இதை செஞ்சாச்சு. நான் சமையலும் முடிச்சாச்சு. நான் வாங்கிட்டு வந்த ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடு இதில் வெண்ணெய் இருந்ததெல்லாம் இதெல்லாம் அலங்காரம். இன்னொரு சாமி ரூமை படுத்தணும். கிருஷ்ணர் இதெல்லாமே இன்றைக்கி சமையல் என்ன, சாம்பார், சாதம், ஆர்த்தி இருக்கிறதுனால புடலங்காய், உருளைக்கிழங்கு ஸோ எல்லாம் வச்சாச்சு. மீதி நான் வாங்கிட்டு வந்த ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமி டக்கு டக்குன்னு எடுத்து வைத்தா. இது சாமிக்கு எல்லாமே கார சீடை, இனிப்பு சீடை, அப்புறம் தட்டை. என் மகா இதுக்கு ரொம்ப யோசிச்சா. இது பால் அல்வா 1/4 கிலோ 100 ரூபாயாம். 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேனேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஸோ இது சேவும் ஒன்று கொடுத்தாரு, அதையும் வைங்கக்கா அப்படின்னு சொன்னார். ஸோ பகவதி ஸ்வீட்ஸை அங்கே போய் வாங்கிட்டு வரேன். வெண்ணெய் வச்சுருந்தேன், வெண்ணெய் டப்பா இப்போ தான் இருந்துச்சு அங்கே அந்த பையிலே பாரு. ஸோ ஒரு ஆவின் வெண்ணெய் வாங்கியாச்சு. தயிர், மோர் இது எல்லாமே வைக்கலாம். பட் ட்ரை ஃப்ரூட்ஸு நான் சாமி ரூமெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் இன்னும் அடுத்த வேலைகள் இந்த பாதம் போடுறது அது எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள், நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி செம்மண்ணில் ஃபுல்லாக போகிற மாதிரி போட்டுருவோம். நம்ம வெளியிலேருந்து கொண்டு வருவேன், சாமி ரூம் வரைக்கும் போடுவோம். இந்த மாதிரி நம்ம போட்டுருவோம். அதுக்கப்புறம் கால் அச்சு வைப்போம். ஆக்சுவலி நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அச்சு போடுறதே காமிக்கவே இல்லை. இது அச்சு தான். மேலே இந்த பாதம் அச்சு நான் ரெகுலராக வச்சுருப்பேன். செம்மண்ணில் போட போகும்போது ரொம்ப அழகாக தெரியும். கணக்கு வச்சுருப்பேன், ஒத்த படையாக முடிப்பேன். ஸோ வாங்க, பூஜை ரூமில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சுன்னா அம்மா சாமி கும்பிட போகிறாங்க. இவ்வளோ நேரம் ஆயிருங்க எங்களுக்கு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு. ஆனால் இந்த தடவை எனக்கு கொஞ்சம் உடம்பு வர முடியல. ஸோ உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் லிட்டில் கிருஷ்ணா, அதை நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். பூஜையை முடிச்சு போனாங்க. அல்லே நில்லு நீன. சாம்பிராணியை போட்டு அப்படியே காமிச்சிடுவோம். இந்த பூஜை ரூம் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கா. ஸோ சாமி அப்போ நாங்கள் கீழே வச்சுருவோம். அம்மா எல்லோரும் கும்பிட்டுட்ருக்காங்க. ನೋಡಿಕೊಳ್ಳ தொட்டு கும்பிடுங்க. பாப்பாட்ட போட கொடுத்துட்டு நீ கும்பிடு.
போடுங்க அடிக்கடி இவத்தி கும்மணத்துக்கு ஆளுக்கு தானே. நல்ல நாள் அதுவுமா நம்ம வந்து பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப வாங்குறது ரொம்ப முக்கியம். அடுத்து அவ்வ தராங்க தைக்கியா அப்படி அப்படி இப்படி திரும்பிக்கங்க. வாசல்ல முன்னாடி போகாதீங்க, எல்லாரும் சாமி ரூம் முன்னாடியே வாங்க, இல்லை வாசலை விட்டு போங்க. கோலம் 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 சரி சரி இரு பரவாயில்ல. பெரியவங்க ஆசீர்வாதம் பாட்டி அப்படி பேரும் புகழமாக வரணும். நீ போய் போடணும் தைக்கியா சாக்கு ಈ ಪಕ್ಕ ಫ್ಯಾನ್ ಹಾಕ್ಲೆ ಕಮ್ಮಿಂಗ್ ಹಾಕ್ಲೆ காலி தொட்டு முக்கியம் இருக்கட்டும் இருக்கட்டும். எங்கள் வீட்டில் லிட்டில் கிருஷ்ணா, ஸோ அதனால ஊஞ்சலில் வந்து நான் இது வருஷம் மேலே வச்சுருவோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மட்டும்தான் எடுப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு கன்றும் பசுவுமே வந்து நம்ம பக்கத்தில் அப்படியே வச்சுருக்கோம். அப்புறம் வந்து துளசி தண்ணி கண்டிப்பாக வைக்கணும். அரிசி பாயாசம் ஸ்பெஷல் கிருஷ்ணருக்கு. நெய்வேத்தியம்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெண்ணெய், தயிர், பால், என்னது தட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து வீட்டில் போட்டது. இந்த சீடை எல்லாமே வெளியில் வாங்கினது கடையில். தேங்காய் பழம், அப்புறம் தேங்காய் தண்ணி உடைச்சது. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து எங்கள் வீட்டு கோகுலாஷ்டமி எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்த்துருப்பீங்க. இவ்வளோதான் சிம்பிளாக நாங்கள் எங்களால் முடிஞ்சதை பண்ணிப்போம். வீட்டில் பண்ணுறதுமே நெய்வேத்தியம் ஏதாவது கண்டிப்பாக வீட்டில் பண்ணிடுவோம். இப்போ இந்த பால் பாயசம் பண்ணியிருக்கோமா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து நார்த்து சைடு வந்து கீருன்னு சொல்கிறது வந்து பாஸ்மதி ரைஸில் மெயினாக பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம கிருஷ்ணருக்கு தேவையான கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வேறு என்ன இருக்கோ இல்லையோ வெண்ணெய், பால், தயிர் இதை 3 வச்சு கூட நீங்கள் கும்பிட ஆரம்பிக்கலாம். அப்படி தான் ஆரம்பித்த ஒரு விஷயம். நான் எப்போவுமே ஒரு குட்டியாக ஆரம்பித்து அடுத்தடுத்து ஏதாவது பண்ணுவோம். சீடை முறுக்குலாம் வெளியில் வாங்கினேன், வெறும் முறுக்கு மட்டும் அம்மா போட்டாங்க. அதோட எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி அப்படி தான் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த அச்சு கூட வந்து அச்சு வாங்கி வச்சுருக்கேன். இந்த செம்மண்ணில் போட போகும்போது செம்மண் வந்து ரொம்ப விசேஷம், அதில் நம்ம இதை போட்டுக்கலாம். இப்படி தான் எங்களோட கிருஷ்ண ஜெயந்தியை நாங்கள் செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி பயங்கர டயர்டு, வேலைலாம் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு சூப்பர் விளாக் அப்படின்னு சொல்கிறேன். நாளைக்கு சந்திக்கிறேன். இட்ஸ் வேஃபம் சித்ரா. பாய்.